முதல்ல சண்முகத்தை போலீஸ் வேலை வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு ட்ரைனிங்ல இருந்து ஓடியார சொல்லு. மத்தத நான் சொல்றேன். இன்னைக்கு போறேன்னு நினைக்காதடி. என்னைக்கு இருந்தாலும் என் பேத்தியை கூட்டிட்டு போகாம விடவே மாட்டேன். வாடி. எஃப்ஐஆர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாத்தி போடணும்னு சொன்னாரு. பாத்தீங்களா இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன். நீ கூட கேட்கல இளவரசி. இப்ப எவ்வளவு பெரிய வக்கீல் அவரே சொல்லியிருக்காரு. மாமா உங்களுக்கு கிரிமினல் புத்தி. இளவரசி எப்போ ஜாயின் பண்றீங்க? அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். இந்தாங்க. Thank you. ஓகே. என்னங்க யோசனை? ஒண்ணு இல்ல, கார்த்தி என்ன காணுமேன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கவலைய நான் பட்டா புள்ள குடிச்சிட்டு எங்கேயாவது கிடப்பான்னு நீங்க நினைப்பீங்க. நீங்களே இப்படி கவலைப்பட்டா எப்படிங்க? குடிச்சிட்டு வந்தானா பரவாயில்ல, யாரு குடியாவது கெடுத்துட்டு வந்தான்னா அது பெரிய ஆபத்தாச்சே. அதானே காலையில இருந்து அவனை பத்தி எதுவுமே சொல்லலேன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு என்ன வேண்டுதல அவனை பத்தி சொல்ல? அவன் அப்படி நடந்துக்கிறான், அதனால தாண்டி நான் அப்படி சொன்னேன். அப்படி என்ன நடந்துகிட்டா? அது அவன் தாண்டி சொல்லணும். வயசாயிடுச்சுல்ல, அதான் பேச்சிலேயே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. உளறீங்க. உள்ள வந்துட்டா அவங்கிட்ட ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. வாப்பா. என்ன சமையல் இன்னைக்கு? சப்பாத்தி குருமாப்பா. பயங்கர பசியா இருக்கு, முதல்ல எடுத்து வை. என்ன ஒண்ணும் தெரியாது பச்சை குழந்தை மாதிரி பவ்யமா உட்காந்துருக்காரு. சரி வா. பாத்தீங்களா என் பிள்ளைய எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். உன் பையன் சந்தோஷமா இருக்கான்னு சொன்னியே, அவன் யாரு கூடயே கெடுத்துட்டு வந்திருக்காண்டி, அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? பையன் ரொம்ப சந்தோஷமான மூட்ல வந்திருக்காங்கறதானே பேசிட்டு இருக்கீங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டா? நான் யாரு? அப்பா சொன்னது தெரியுமா? என்ன சொன்னாரு? யார் குடிச்சோ தினம் குடிச்சிட்டு வருவியே, இன்னைக்கு குடிக்காம வந்திருக்கிறியே, அதுதான் நான் அப்படி சொன்னேன். அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அது நான் என்ன சொல்ல போறேன்? என்னோட எதிரி அந்த செல்வத்துக்கு இன்னைக்கு நல்ல மூக்கறுப்பு கொடுத்தேன். அது யாருப்பா உன் எதிரி? அதான் அந்த செல்வம்மா. செல்வம்? அது யாரு? இந்த லீலா பின்னாடி சுத்திட்டு போன ஒரு பையன், அவனை தான் சொன்னேன். மறந்துட்டீங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு. எப்படிப்பா மூக்கறுத்த? அத சொல்லு. இன்னைக்கு லீலாக்காக காத்துக்கிட்டு இருந்தான், கூப்பிட்டு மிரட்டி விட்டான்ல, நடுங்கிட்டான் பையன். ஏப்பா அந்த சின்ன பையன்லாம் உனக்கு ஒரு எதிரியா? சின்ன துரும்பு போதும் கண்ணை ஊர்த்துறதுக்கு, கொஞ்ச நேரம்னாலும் அவஸ்தை தானே. ஏப்பா எதிரின்னு வந்துட்டா சின்னவண்ண பெரியவண்ண. இப்ப அந்த பையன் என்ன பார்த்தாலே நடுங்கிறான்ல, யார்கிட்ட காட்டுறான் வேலைய? ஏப்பா வேலைன்னு சொன்னவனதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, மருமகளுக்கு ஏதோ வேலை வாங்கி தரேன்னு சொன்னியே, அது என்னப்பா ஆச்சு? வேலை கிடைச்சிச்சு, நான் தான் வேண்டான்ட்டேன். ஏப்பா என்ன ஆச்சு? அந்த சரியான சொல்லுப்பா. ஏப்பா ரொம்ப தங்கமான மனுஷன் சொன்ன, இப்ப தப்பா சொல்றியப்பா. அவன் எப்படியும் வந்துட்டு போட்டோம், அவனை எனக்கு பிடிக்கல. ஆனா இளவரசி அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எடுத்தோன்னு 8000 சம்பளம் கொடுக்குறேன்ட்டான். அப்புறம் ஒரு வருஷத்துல அவன் எனக்கு மேல சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் ப்ரொமோஷன் வேற வாங்குவா. நமக்கு தானப்பா அது லாபம். லாபம் தான். எப்பவுமே அவளுக்கு என்னை விட வசதிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல. ஏன் கட்டவரல் கீழே இருக்கிற வரைக்கும் தான் என் பேச்சு எடுபடும். பரமசிவனின் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருட சௌக்கியமான அவ என்ன பார்த்து கேட்கற நிலைமை வந்துடக்கூடாதுல்ல. அதான் டிஃபன் எடுத்து வைமா, சாப்பிடுவோம். சொன்னேன்ல, குடிகெடுத்த சந்தோஷம் இது. பாவம் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கிறத கெடுத்துட்டான். ஏமா இப்பவே இப்படி பண்றானே, கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என்னெல்லாம் பண்ணுவானோ. சும்மா சொல்லாதீங்க, அதெல்லாம் அவன் தாங்குன்னு தாங்க. என்ன அக்கிரம் பண்ணாலும் நீ அவனை தாங்குறிய, அந்த அளவுக்கு வருமா? நீங்க மட்டும் என்னவா வாயை முடிட்டு பேசாம இருங்க. டார்லிங் வந்திருக்கு. மருமோளா தான் இருக்கும். என்ன மருமோள, சௌக்கியமா இருக்கிறியா? ராங் நம்பர். என்னது போனை பண்ணிட்டு ராங் நம்பர்னு சொல்றாங்க. குரல் வேற வேற மாதிரி இருக்க. டார்லிங்னா யாரா இருக்கும்? யார் போன்ல? மருமவன் நினைச்சு போன் எடுத்தப்பா. ஆனா ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. பேசுறது மருமகன், நீங்களே எப்படி முடிவு பண்ணுவீங்க? டார்லிங் வந்துச்சுப்பா, அதனால மருமகளா இருக்குமோ என்னமோன்னு சொல்லி முடிவு பண்ணி போன் எடுத்தேன். டார்லிங் வந்து இளவரசி மட்டும்தானா?
இளவரசியை தவிர உனக்கு வேற யாருப்பா டார்லிங்க? டேய் அப்பா தம்பி, அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிடாதரா. அப்பா டார்லிங்கிறது எங்க ஹெட் ஆஃபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிக்கிற ஒரு ஸ்டெனோ. அவர் ஆங்கிலோடின் பொண்ணு. அதுக்குன்னு டார்லிங்னாப்பா பேர் வைப்பாங்க? எனக்கு எப்படி தெரியும்? பேர் வச்சவங்க அப்பனை போய் கேளுங்க. என்ன பார்வை, இன்னும் எம்எல் நம்பிக்கை வரலையா? நம்பியிருப்பேன். ஒரு பொண்ணோட உன்னை பார்க்காம இருந்திருந்தா, ஒழுங்கா நீ நைட்ல வீட்டுக்கு வந்திருந்தா. ஓ, ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க இல்லையா? அப்போ அந்த பொண்ணு எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுப்பா. அவளுக்கு செட்டில்மெண்ட்டில் ஏதோ பிரச்சனை. வழக்கமாக வந்து ஆஃபீஸில் சத்தம் போடுவா. இன்னைக்கு வழியிலே பார்த்து பிடிச்சிக்கிட்டா. நேற்று நான் வீட்டுக்கு வராமல் இருந்தது காரணம் ஆஃபீஸில் ஓட்டி இருந்தது. இதான் உண்மை. நீங்கள் நம்பலைன்னா அந்த பொண்ணோட நம்பர் உங்களுக்கு வாங்கி தரேன், என்னோட எம்டியோட நம்பரும் வாங்கி தரேன். நீங்களே பேசுங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு சந்தேகம்னா நீங்களே இளவரசி வீட்டுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அம்மா கதை சொல்லுமா. இங்க இருக்கிறவங்க கதையே நாரிக்கிட்டு இருக்கு. இங்க இவளுக்கு கதை வேணுமா? பேசாம தூங்குடி. நீ கதை சொன்னாதான் நான் தூங்குவேன். ஷாமிலி, அடம் பிடிச்சனா அம்மா கிட்ட அடி வாங்குவேன். அப்ப நீ என்ன தூங்க வைக்க வேணாம் போ. இப்ப தூங்க போறியா இல்லையா? ஷாமிலி குட்டி, இன்னும் தூங்கலையா? அம்மா கதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நீ பாவம் குழந்தை, எவ்வளவு வருத்தப்படுற பாருங்க. சரி, நான் கதை சொல்லட்டுமா? ஆனா எனக்கு பசிக்குதே. சரி, நீ சாப்பிட்டுட்டே சொல்லு. அண்ணி, எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருங்க, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். படுத்து தூங்குடி. செலியன் சித்தப்பா சாப்பிட்டுக்கிட்டே கதை சொல்லுவாரு. அப்ப நான் தூங்குறேன். சொன்ன பேச்ச கேட்க மாட்டேல்ல நீ? திமிரு பிடிச்ச. என்ன நீ, நான் சொன்னது கேட்கலையா? சாப்பாடு போட சொன்னனே. அண்ணே பசிக்குது அண்ணே. சரி, அப்பா எங்கம்மா? தெரியல. சுப்பிரமணிய சித்தப்பா இன்னும் வரல. நீ சித்தப்பாவோட சேர்ந்து சாப்பிடுறியா? எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிடு, அப்பதானே கதை சொல்ல முடியும். ஏன் சரியா அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இந்த சின்ன இடத்துல வந்து இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்ல? அங்க பெரிய வீடு, ஆனா சின்ன மனசு. இங்க சின்ன வீடு, ஆனா பெரிய மனசு. உனக்கு பிடிச்சதானே இங்க இருக்க? ஆமா அண்ணே, கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்களேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை நல்லா தானே பாத்துக்கிறோம். பெத்த புள்ள மாதிரி. ஏன்னு கேக்குறீங்க? நீ இங்க இருக்கிறதுனாலதான் உன்னை பெத்தவங்களுக்கு இங்க இருக்கிற எல்லார் மேலயும் கோபம் இல்ல? அவங்க அப்படிதான். அவங்கள மாதிரி தானே நீயும் இருக்க. இல்ல, நீ இங்க இருக்கிறதுனால உண்டான கோவத்துல எங்களை பழி வாங்கறதுக்காக தானே மாமாவை ஜெயில தள்ளியிருக்காங்க. அவர் இன்னும் ஜெயில தான் இருக்காரு. நீயும் இங்கதான் இருக்க. நீ இங்க இருந்து போனாதான் அவரு இங்க வருவாருன்னு நீ யோசிச்சு பாத்திருக்கியா? நான் போனா மட்டும் அவங்க கோவம் அடங்காத நீ. சண்முகம் எசையானதுதான் அவங்களுக்கு பெரிய கோவமே. அதோட இதுவும் சேர்ந்துருச்சு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஆரம்பம் நீ இங்க வந்தது தானே? அப்படிலாம் இல்ல நீ. சமாதானம் சொல்லாத சரியா? இங்க இருக்கிற அத்தனை பேரையும் உன்னை பெத்தவங்க கொலை செஞ்சாலும் மிஞ்சி இருக்கிற ஒருத்தர் கூட உன்னை குத்தம் சொல்ல மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில போகணும் சொல்ல மாட்டாங்க. அதான் இங்க இருக்கிறவங்களோட மனசு. நீ படிச்சவ, நானும் யோசிக்க தெரிஞ்சவன். உன் மேல பாசத்தை கொட்டுற இந்த குடும்பம் கஷ்டப்படுறத பாக்கும்போது உன்னால எப்படி சும்மாவே இருக்க முடியுது? ஒண்ணுமே இல்லைனாலும் நீ இந்த வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டிருக்க. சாப்பாடு போட்டவங்க சங்கம் இருக்கிற மாதிரி உங்க அப்பா அம்மா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் இனிமேலும் இந்த குடும்பத்துல இருந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற? எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவுல உன்னை இந்த வீட்டுல சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. நீங்க இருந்து போனேனா இந்த ஒரு பிரச்சனையில இருந்தாவது வெளியில வருவாங்கல்ல?
மத்தவங்களுக்கு உபயோகமா இல்லைனாலும் உபத்திரவமா இருக்கக்கூடாது. நான் தயிர் எடுத்துட்டு வரேன். சித்தப்பா ஏன் அழுகுற? தாத்தா ஜெயிலுக்கு போனதுக்கு நீதான் காரணமா? உன் சித்தப்பா எங்கடி? போயிட்டாரு. போகும்போது அழுதுட்டே போனாரு. நீ ஏமா சித்தப்பாவை திட்டுன? உன் பேச்சு காப்போ. வாய் மூடிட்டு படிடி. பேச வந்துட்டா. படு. வா கயலு, எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். ஏன்? உனக்கு தான் எப்பவும் என் கூட சண்டையாச்சே. வாழ்க்கையிலேயே முதல் முறையா உருப்படியா ஒரு நல்ல காரியம் பண்ண போற. அதுக்கு நான் உதவலனா எப்படி? ஆமா, எங்க அந்த பையன்? என்னம்மா இது பையன் பையன்னு சொல்லிட்டு இருக்க? ஓ, மரியாதைல. சரி சரி, மாப்பிள்ள வந்துட்டாரா? வந்துகிட்டே இருக்காருமா. மாப்பிள்ள நல்லா இருக்காரா என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுன்றதோட நிறுத்திப்பல. மாப்பிள்ள எப்படி அப்படி இப்படின்னு கேட்க மாட்டல. அது சரி காளி, நான் என்னதான் கருத்து சொன்னாலும் வாழ போறது உன் தம்பி பொண்ணு தானே. அவளுக்கு பிடிக்காம போச்சுன்னா? உனக்கு பிடிச்சா அவளுக்கும் பிடிச்ச மாதிரி தான். கிட்டத்தட்ட அப்படியே ஓங்கணுமே அவளுக்கும். அப்படியா? மாப்பிள்ளையே வந்துட்டாரே. சித்தி வா. இத கயலோட அம்மா. இது கயலு. ஹலோ. இப்பவே வெள்ளையும் சொல்லையுமா மாப்பிள்ள தோரணையில தான் இருக்காரு. கையில தாலி கொண்டு வரல. கட்டுன்னு சொன்ன இப்படியே வாங்கி இப்பவே தாலி கட்ட நான் தயாரு. புயல் வேகத்துல இருக்கீங்க. ஜாதகத்துல ஏதும் தோஷம் கீஷம் இருக்கா? ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அதான் கேக்குறேன். என்னங்க நீங்க? நல்ல ராஜயோக ஜாதகம். காப்பி கூட இருக்கு பாத்தீங்களா? அதுல இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லாம் ரெடியா தான் இருக்கீங்க. சரி, உங்களையே ஒரு பொண்ணுக்கு பிடிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கத்தாங்க. அது சரி, கல்யாணம் பண்ணிக்கதான். ஆனா அதுக்கே உங்களை பிடிக்கணும். வேற ஆம்பளையே இல்லையா? காசு பணம் வசதிக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. ஏன் காசு பணம் இல்லாத ஆம்பளைங்களுக்கு கல்யாணமே ஆகிறது இல்லையா? நான் நல்லா பாத்துப்பேங்க. இதுதானே முதல்ல சொல்லிருக்கணும். மனசு நிறைய அன்பு இருக்கிறவங்கள தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பணம் காசெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். வேற ஏதாவது கேட்கணுமாங்க? நான் என்ன வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கேன்? இல்லைங்க, என் குடும்பம் படிப்பு இத பத்தி எல்லாம். உங்களை உண்மையிலேயே பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டு ஆளுங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவே உங்களை பிடிக்கலனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா இருந்தா கூட ஒத்து போக முடியாதுல்ல. அப்புறம் படிப்பு, அதான் நல்லா பாத்துப்பேன்னு சொல்லிட்டீங்கல்ல. அந்த பண்புக்கு முன்னால படிப்பெல்லாம் என்னங்க? நல்ல வசதி வேற இருக்குங்கிறீங்க. வேற என்ன வேணும்? அப்போ நான் ஓகேவாங்க? ஓகே ஓகே. இவங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் பாக்குறதுக்காக வந்தேன். அம்மா, வத்தக்குழம்பு வைக்க போறேன். தொட்டுக்கு என்ன பண்ணணும்? வாழைக்காய் பொரியல் பண்ணு. சரிம்மா, நான் வரேன். பாய். பாத்தியா ரசமா, உன் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி புகழ்ந்துட்டு போறான்னு பாத்தியா? அத்தை, தட்டை எப்ப மாத்திக்கலாம் சொல்லுங்க. சுத்தம் பொண்ண புடிச்சிருக்காங்கிற கேள்விக்கே இடமில்ல. ரசமா என்னன்னு கூப்பிட்டான்னு பாத்தியா? அத்தையா. என்ன தம்பி, அவளை ரொம்ப பிடிச்சு போச்சா? போங்க சித்தி. பாருடா வெக்கத்தை. ரசமா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? நான் என்ன சொல்றது, கையலுக்கு சரின்னா எனக்கு சந்தோஷம்தான். அத்தை, இந்த மெட்ராஸ் சிட்டில நான் நிறைய வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கேன். அதுல ஒரு வீட்டை உங்களுக்கே எழுதி வச்சிடுறேன். என்கிட்ட வாங்குற கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன். மாப்பிள்ளையா வரதட்சணை கொடுக்கறானா? அத்தை, அப்போ எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணுங்க. அப்ப நான் வரேன் சித்தி. போயிட்டு வா. ஹாய் ஷாமலி குட்டி, என்ன இன்னைக்கு நீ ரெடி ஆயிட்டு இருக்க? வெரி குட். செலியன் சித்தப்பா இருந்தா இதெல்லாம் பண்ணி விடுவாங்க. செலியன் சித்தப்பா இல்லனா தாத்தா பண்ணி விடுவாங்க. இப்ப ரெண்டு பேருமே இல்லையே. இந்த செழியனுக்கு வர வர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போச்சு. எப்போ நான் இந்த வீட்டுல பொறுப்பா இருக்க ஆரம்பிச்சேனோ மத்த எல்லாரும் பொறுப்பா நடந்துக்கவே மாட்டாங்க.
அப்பா என்னை இன்னைக்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடுறீங்களா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா செல்லம். சுப்பிரமணி சித்தப்பாவை கொண்டு போய் விட சொல்றியா? என் செல்லம். குழந்தை ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடுறதை விட வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஜானு, அப்பா ஜாமீன் விஷயமா அரசியல்வாதிகளை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப கூட ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதான் நேத்து ராத்திரியே உங்க தம்பி சுப்பிரமணி பாத்துட்டு வந்துட்டார்ல, வரதுக்கு லேட்டா இருந்ததால தான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு. அவன் எம்எல்ஏ பார்த்தானா நான் எம்பியை பாக்குறேன், இல்ல மினிஸ்டரை பாக்குறேன். பாக்குறதுனா கூட்டத்தோட போய் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வரதுல பேசணும். என்ன ஜானு இப்படி பேசுற? நீ வேணா பாரு, நான் போய் அவரை பார்த்து என்ன தெளிவா பேசிட்டு வரேன்னு. ஷாம்லி குட்டி, டாடி வெளியே போயிட்டு வரவா? பாய். பாய். குட் கேர்ள். வரேன். ஏய், இங்க வாடி. புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஐயோ மறந்துட்டேம்மா. இத கூட செய்யாம காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? செலியும் சித்தப்பா இருந்தா எல்லாம் பண்ணி தருவாரு. இனிமே அப்பா பண்ணுவாரு சித்தப்பா பண்ணுவாருன்னு சொல்லாம உன்னோட வேலையை நீயே பாத்துக்கணும். பெரிய பொண்ணு ஆயிட்டு இருக்கல. என்னம்மா நீ நேத்து கொஞ்சம் போது சின்ன பொண்ணுன்னு சொன்ன, இப்ப பெரிய பொண்ணுன்னு சொல்ற? என்ன நீ இன்னும் குழந்தை ஸ்கூலுக்கு போலியா? யாருமே என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது கூட்டிட்டு போறீங்களா? ஏன் செடி எங்க போயிருக்கா? உனக்கு என்ன இப்ப? ஸ்கூலுக்கு தானே போகணும். வா, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க ஏன் நீ செடியா இருக்கால? எங்கயாவது கடைக்கு போயிருக்கானா? இல்ல, செலியும் சித்தப்பா போயிட்டாரு. போயிட்டாரா? எங்க போனாரு? தெரியல, அம்மா தான் திட்டினாங்க. சித்தப்பா போயிட்டாரு. என்ன நீ? பாப்பா என்ன சொல்றா? புரிய மாட்டேங்குது. ஆமா, திட்டுன. பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு, போயிட்டான். எதுக்கு திட்டுனீங்க? ஏன் நான் திட்டக்கூடாதா? நீங்க தானே நான் அம்மா ஸ்தானத்துல இருக்கேன்னு சொன்னீங்க. உங்க அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அததான் நானும் பண்ணேன். அதுக்காக வீட்ல இருந்து வெளியே அனுப்புறதா? அவன் பாவம். நீ பாவம் பண்ண உங்களுக்கு பிறந்துட்டானே, அது போதாதா? அவ இங்க வந்து இருந்ததுனால தானே மாமாக்கு அவங்க இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. பெத்தவங்க பண்ண தப்புக்கு அவனை தண்டிக்கிறது என்ன நியாயம்? நீ நான் அவன் கிட்ட காட்டின கோவத்தை அங்க போய் காட்டுவான்ல. அவன் வீட்டுக்கு போனாதானே? போகாம? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. உலகத்திலேயே அவன் வெறுக்கிற ஒரே இடம் எதுன்னா அவன் வீடுதான். நேசிக்கிற ஒரே இடம் நம்ம வீடுதான். எங்கேயும் அவனுக்கு இடம் இல்லைன்னா அவன் வேற எங்கேயும் இருக்க மாட்டான். அவன் பாசத்துக்காக ஏங்குறவன். அதனாலதான் சொகுசு வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இங்க கொசுக்கடியில வந்து வாழறான். அவனுக்கு என்ன விதியா? அந்த வீட்டை விட அவனுக்கு சொர்க்கம் இருக்குமா சொல்லுங்க? அங்க அவன் அப்பா அம்மா கூப்பிட்டு கூட அவன் போகல. நாமளும் அவனை திட்டி அனுப்பிட்டா மனசு நொந்து போய் தப்பான முடிவு எடுத்துட்டானா? தப்பண்ணி எங்க அம்மாவே இதை செஞ்சிருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லிருப்பேன். இப்ப அப்பா விடுதலையை விட எனக்கு செடியந்தான் முக்கியம். கவி, கவிக்குட்டி, கவிதா, கவிதா, கவி, என்ன என்ன என்னாச்சு? என்ன கவி, நீ நீ நினைச்சிட்டு அவங்களை கட்டி பிடிச்சு. யாரு இது? கவிதா, யாரு இது? கண்ணு மண்ணு தெரியாம கட்டி பிடிக்கிறான். என்னடி இதெல்லாம்? அது வந்து பெரியமா, நான் சொன்னல, அவருதான் இவரு. இது கார்த்தி, இவங்க என் பெரியம்மா. தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தங்கடா, ரொம்ப நெருக்கம் பண்ணிக்கிறாங்க. அது நீங்க என் சேலையை கட்டிக்கிட்டதால நான் நினைச்சிட்டாரு பெரியம்மா. ஓஹோ, இவர்தான் அவரா? ரொம்ப அவசரக்காரரா இருப்பார் போல. ஏமாமா, கொஞ்சம் கூட பொறுமையே இல்லம்மா. அத்த, என்ன மன்னிச்சுங்க அத்த. பரவாயில்ல. எனக்கு அப்பவே ஒரு தினசா தெரிஞ்சது கவி. அது உன் ஞாபகத்திலே வந்தனா உன் சேலையை வேற கட்டினாங்களா? சரியா தெரியல. கவிதாவை நினைச்சுக்கிட்டே வந்ததுல ஆளுதான் தெரியாது, வெயிட் கூடவா தெரியாது. மாப்பிள்ள ரொம்ப குறும்புக்காரர் போல இருக்கு. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, என்ன கவி அத்தை இப்படி வைக்கப்படுறாங்க? போங்க மாப்பிள்ள. பெரியம்மா ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் 10 days நம்ம வீட்ல இருந்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஓஹோ, 10 நாளா? ஆமா மாப்பிள்ள, கவிதா வேற உங்களை பத்தி அடிக்கடி போன்ல சொல்லும். இந்த கவிதா வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். இந்த மாதிரி பொருத்தமான ஒருத்தர் கவிதாவுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப திருப்தி. உங்களை நேர்ல பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நம்ம முத சந்திப்பே இப்படி அதிர்ச்சியில ஆரம்பிச்சிருக்க வேண்டாம். 10 நாள் என்னத்த, 10 மாசம் வேணாலும் நீங்க இங்க தங்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, நான் செய்யறேன். கவிதா, அத்தையை நல்லா பாத்துக்கோ.
நான் புறப்படுறேன். அவங்களுக்கு வாங்கி ருசி என்ன வேணாலும் சமைச்சு போடு. அத்தை நான் வரட்டுங்களா? ஐயோ போயிட்டு வாங்க மாப்ள. ஒரு நிமிஷம் பெரியமா. என்னங்க உண்மையிலேயே வெளியில வேலை இருக்கா? டென்ஷன் ஆகாத என்ன. கொஞ்ச நேரம் நிம்மதியாக வந்துட்டு போலான்னு வந்தா கரடி மாதிரி உள்ள வந்து கழுத்த இருக்குது. எங்க வீட்டுல தான் பெருசுங்க தொந்தரவுன்னு பார்த்தா இப்ப இங்க வேற ஒன்று புதுசா முளைச்சிருக்கு. காலகாலத்துல அதை பேக்கப் பண்ணி அனுப்புற வழியை பாரு. என்னங்க 10 நாள் இல்ல 10 மாசம் கூட இருந்துட்டு போங்கன்னு சொன்னீங்க. ஏய் நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ இதை பெருசா பேசுற. இங்க வேற 10 மாசத்துல அது இங்க இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை தலையில போட்டு நானே கொன்னுடுவேன். அது வெக்கப்படுறதும் பேசுறதும் கொஞ்சறதும் சி 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 ஷீஸ் டேஞ்சரஸ் லேடி. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு 10 நாள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. குறிப்பா நைட்ல வரத விட்டுருங்க. ஏய் அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும், நீ தானே சொன்ன. அவங்களும் மாப்பிள்ள உருகுறாங்க. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தாங்க. நம்ம கொஞ்சம் இதமா பதமா நடந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை அப்படியே மெயின்டைன் ஆகும். இதெல்லாம் மரியாதை கொடுத்து எனக்கு என்ன ஆக போகுது? பெத்த தாய் தகப்பனே நூல்ல கட்டின பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறேன்னா என் நேரத்தை பாரு. இதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து என்ன அடக்கி வாசிக்க சொல்றேன். இங்க பார், எண்ணி 10 நாள் தான் டைம். அதுக்குள்ள மூட்டை முடிச்செல்லாம் கட்டி அதை பேக் பண்ற. 11வது நாள் அது இங்க இருந்தது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலன்னு பாக்குறீங்களா மேடம்? நோ 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 நோ, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. இதுதான் வேலைன்னு தெரிஞ்சுக்கிற அடிப்படை அறிவு இருந்தா போதும். 2 நாள்ல பிக்கப் பண்ணிடலாம். நீங்க பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கு. ஆனா நான் முக்கியத்துவம் கொடுக்கறது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு தான். நியாயமா பார்த்தா இந்நேரம் எனக்கு கல்யாணம் ஆகி குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. கரெக்ட். இப்ப ஆகலன்னாலும் இன்னும் 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ ஆகலாம் இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம் மேடம், கல்யாணத்துக்கும் இந்த வேலைக்கு என்ன சம்பந்தம்? மனசுதான். கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா புருஷன், நாத்தனார், மாமியார்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சுத்த ஆரம்பிச்சிருமே. அதையும் மீறி அவங்களால இந்த வேலையில கவனம் செலுத்த முடியுமாங்கிறது தான் என்னோட சந்தேகம். மேடம், நீங்க சொல்றத பார்த்தா கல்யாணம் ஆனா யாருமே வேலை செய்ய முடியாதுன்ற மாதிரி இருக்கே. இளவரசி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒட்டு மொத்தமா சொல்ல வரல. பர்டிகுலரா இந்த வேலைக்கு ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆபீஸ் இங்க இருந்தாலும் ரோஸ் விளையிற இடம் என்னமோ ஓசூர் தான். அங்க ஏகப்பட்ட ஏக்கர்ல நிலம் இருக்கு. அங்க ஏதாவது பிரச்சனைன்னா நான் போயிட்டு வான்னு சொன்னா நீங்க உடனே கிளம்பணும். நான் கூப்பிடுற நேரத்துக்கு உங்க மொபைல் ஆன்ல இருக்கணும். அது மிட் நைட்டா இருந்தாலும் கூட. இதெல்லாம் கல்யாணம் ஆயிட்ட பொண்ணுங்களுக்கு சாத்தியப்படுமான்னு எனக்கு தோணல. உங்க கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கிறது ஒரு நல்ல சந்தர்ப்பமா நினைக்கிறேன். அதை நான் தவற விட விரும்பல. என் வாழ்க்கையில அது ஒரு திருப்பு முனையா நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க மேடம். நீங்க பேசுறத கேட்டு உங்களை போன்னு சொல்றது கூட எனக்கு மனசு வரல. ஆனா அதுக்காக என்னோட பாலிசியை நான் மாத்திக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே மேடம். தேங்க்யூ. சாரி. என்னம்மா இன்டர்வியூக்கு வந்திருக்கியா? ஆமா. அடடே சொர்ணாவா, வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். போன தடவை நாம அனுப்பின ரோஸுகள் எல்லாம் ரொம்ப தட்டுப்பாடா போயிருச்சு. அடுத்து எப்பன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சும்மாவா? பார்த்து பார்த்து நானே நேரடியா இருந்தில்ல அனுப்பி வச்சேன். ஒரே வருத்தம், குவாலிட்டிக்கு ஏத்த காசு நீங்க தர்றதே இல்ல. மொத்த காசையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நாங்க மட்டும் என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி அதுல எந்த பிரச்சனையும் வராம பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ள நாங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பேக் பண்ணி முடிச்சிட்டா போதுமா? அத கஸ்டமர் கிட்ட சேர்க்கறதுக்குள்ள எத்தனை இடைஞ்சல் தெரியுமா?
ஏரியா விட்டு ஏரியா தாண்டறதுக்குள்ள எந்த இடத்துல மாட்டிக்குவோமோன்னு பயமா இருக்கு. நீ வெளியில வரும்போது பாத்தியே, ஆள் எப்படி? பார்த்தேன், நல்ல சூப்பரா இருக்கா. இன்னைக்கு தான் வந்திருக்கா, இந்த மாசத்துக்குள்ள தூக்கிடலாம். இங்க பாரு, சீக்கிரமா அனுப்பி வை. லேட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அனுப்புறேன், அதுக்கு முன்னாடி தகவலை சொல்லி வச்சிரு. கண்டிப்பா சொல்லி வைக்கிறேன். அப்ப வரட்ட. சரி. கணேஷ், வண்டி நிப்பாட்டு. எங்க செடியும் வந்தானா? இல்லையே, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா? என்னங்க அடிக்கடி அவன் இங்க தானே வருவான், உங்களை விட்டா அவனுக்கு வேற யாரும் இல்லையே. செடினை பார்த்தா வர சொல்லுங்க, பழசெல்லாம் மறந்தான் போல இருக்கு. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுங்க அவரை பார்த்தா. சரி சுப்பிரமணி, செடி தாங்க இல்லையாமே, வேற எங்கன்னா போய் பார்ப்போம். சரிங்க, அவன் வந்தான்னா வீட்டுக்கு வர சொல்லு. வேண்டாம் வேண்டாம், சொல்லி அனுப்புங்க போதும். சரி சார், வரேன். வா. டேய் முருகா, செலி எனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன்டா. என்னண்ணே செடியை கேட்டா இல்லைன்னு சொன்னீங்க? அண்ணே செடி எங்க இருக்கான்னு சொல்லுங்கண்ணே, நான் அவனோட அண்ணன், ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், ப்ளீஸ்ண்ணே. சரி வாங்க. சரியா? அண்ணே, சரியா? என்னடா இப்படி பண்ணிட்டேன், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பதறி போயிட்டேன் தெரியுமா? நீ என்னடானா நீ இங்க இருக்கிறத என்கிட்ட சொல்ல வேண்டான்னு இவங்கள பொய் சொல்ல வச்சிருக்க. என்னடா இதெல்லாம்? சரி சரி வாடா வீட்டுக்கு போலாம். இல்லண்ணே, நான் இங்கே இருக்கேன். ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாண்ணே, பெத்தவங்களால எனக்கு நிம்மதி இல்லை, அதனால உங்க வீட்டுக்கு வந்தேன். இப்ப உங்க யாருக்கும் நிம்மதி இல்லை, இல்லாத அவமானம், ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இனிமேலும் நான் உங்க கூட இருந்தா என்னென்ன நடக்கும்னு பயந்து தானே நான் இங்க வந்துட்டேன். இங்க பாருங்க, என்னால உங்க நிம்மதி கெட வேண்டாம், ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு போங்கண்ணே. என்னடா உளர்ற? நீ எங்க வீட்டுல இருக்கிறதுனாலதான் உங்க அப்பா எங்களை பழி வாங்குறாருன்னு சொல்றியா? ஆமாண்ணே, இதுல என்ன சந்தேகம்? இல்லடா, நீ இங்க வராம இருந்திருந்தாலும் கண்டிப்பா உங்க அப்பா எங்களை பழி வாங்கியிருப்பாரு. சரியா? நீ எங்க வீட்டுல இருக்கிறதுனால மட்டும்தான் அவர் எங்களை பழி வாங்கல. சண்முகம் போலீஸ் வேலையில சேர்ந்ததுதான் அவரோட வெறிக்கு காரணம். அவரை மாதிரி போலீஸ் வேலையில சேர்ந்து சண்முகம் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டானா இதெல்லாம் தான் உங்க அப்பா யோசிக்கிறாரு. அதுக்காக நீ ஏன்டா எங்களை விட்டு பிரியணும்? வாடா வீட்டுக்கு போலாம். வேண்டாண்ணே, நான் இங்கே இருந்துடுறேண்ணே. எங்களை நம்பி உன் வீட்டை விட்டு வந்துட்ட நீ இங்க வந்து சீரழிஞ்சு போயிட்டா உங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? எங்களை நம்பி வந்தா இந்த கதிதான் ஏற்படும்னு அவங்க சொன்னது சரியாயிடும்ல? டே சரியா, என்ன நீ உன் அண்ணனா நினைச்சேனா என் கூட இப்பவே வா, இல்ல அண்ணினா நினைச்சேனா உன் இஷ்டம். அண்ணே, என்ன பேசுற நீ? இப்ப என்ன நான் வரணும் அவ்வளவுதானே? வாணே வாணே போலாம். ஏய் நான் வரேன்டா. டேய் பார்க்கலாம்டா. வாணே, இதுக்கு போய் என்னன்னு பேசிக்கிட்டு. ஷோ பாப்பா சப்பாடா, என்ன வெயில், என்ன வெயில் அப்பா. வந்துட்டியாமா? இந்த பாரு, வத்த குழம்பு சூப்பர், காரம் உப்பெல்லாம் தூக்கலா போட்டு செஞ்சிருக்கேன். நான் கூட கிச்சன் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி செய்ய போறேன்னு நினைச்சேன். சாப்பிடுற மாதிரி தான் செஞ்சிருக்கேன். என்ன சாப்பிடலாமா? இல்லம்மா, ஒரு பிரச்சனை, பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. ஐயோ, எனக்கு பசியில சிறுகுடல பெருங்குடல் தின்னுது. சரி, என்ன பிரச்சனை சொல்லி தொலை. இல்ல கையலு, நீ நாகராஜ பார்த்து பேசுனே இல்ல, அத பத்தி என்னமா நினைக்கிற? அதான் அங்கேயே சொல்லிட்டேனே, மாப்பிள்ள ஓகேன்னு. இல்லம்மா, அவன் ஓகே இல்ல கையலு, அவன் ஒரு லூசுமா, என்னை சிக்கல்ல மாட்டி விடுற லூசுமா அவன். ஏற்கனவே பார்த்த பொண்ண மாப்பிளைக்கு பிடிக்கலையா? அவ்வளவுதானா? நான் கூட வேற ஏதோ பிரச்சனைன்னு பயந்தே போயிட்டேன். அந்த பொண்ணு பிடிக்கலன்னா என்ன, வேற ஒரு பொண்ணு பாருங்க. பிரச்சனை அது மட்டும் இல்ல,
வேண்டான்னு சொன்னானே என் தம்பி மகளை, அந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கவலைப்படாதம்மா, விருப்பம் இல்லாத ஆம்பளைய கல்யாணம் பண்ணா வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டியிருக்கும். உனக்கேத்த மாப்பிள்ள வருவான், அது வரைக்கும் அமைதியாருன்னு சொல்ல வேண்டியதான். என்ன காளி இது, அணைக்கட்டை திறந்து விட்டா கடகடன்னு தண்ணி வர மாதிரி பேசிக்கிட்டே இருப்ப. உனக்கு நான் இது கூட சொல்லி தரணுமா? சரி சரி சாப்பிடலாம் வாங்க, எனக்கு பசிக்குது. இரு கையில, பிரச்சனை இன்னும் முடியல. இந்த நாகராஜ் இதோட விட்டானா பரவாயில்ல. அவன் கை நீட்டி சொல்ற பொண்ணத்தான் பேசி முடிக்கணுமா? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பேசி முடிச்சிரு காளி. அலைஞ்சி தெரிஞ்சு அக்கா மகன் கேட்ட பொண்ண கட்டி வைக்கிற கடமை உனக்கு இருக்கு, அதே மாதிரி கேக்குற உரிமை அவனுக்கும் இருக்கு. இப்படி கடமை இருக்குன்னு நினைச்சுதான் உரிமையோட என் தம்பி பொண்ண பார்த்தேன். இப்ப திடீர்னு பேசி முடிக்கிற நேரத்துல கரிய பூசிட்டான். நாளைக்கு இந்த பொண்ணைய வேண்டான்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒரு தடவை அப்படி நடந்துச்சுன்னா திரும்பவும் அதே மாதிரி நடக்குமா? பாரு, நீயும் நானும் தான் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்போம். இப்ப ஒன்னா உட்காந்து சாப்பிடுற மாதிரி வரலையா? அதே மாதிரிதான் இதுவும். சரி சாப்பிடலாமா? அப்போ தைரியமா பேசலான்னு சொல்ற? ஆமா காளி, அந்த நாகராஜுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கேன். நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், அவங்களே பேசி சரி பண்ணிக்குவாங்க. பாரு, நீயும் உனக்கு விருப்பப்பட்ட பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அதட்டலாம். அவனும் நாம விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அடங்கி போவான். அப்போ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற? என்ன நீ சுத்தி சுத்தி இதே கேட்டுட்டு இருக்க? இந்த பாரு, உனக்கு அந்த பொண்ணிட்ட பேச பயமா இருந்தா சொல்லி, நான் வேணா பேசி முடிச்சு வைக்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. இப்ப சாப்பிட விடு. நான் அந்த பொண்ணு யாருன்னு தானே கேக்குறேன், அதுக்கே ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க. அது வந்து கையல் பொண்ணே நீதான் கையில. உன்னை பார்த்ததுல இருந்து உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் கட்டிக்க இஷ்டம் இல்லையா? கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நான் என்ன பண்றது கையில? அப்போ அந்த இன்னொரு காலையும் உடைச்சு முடமாக்கிடு. கையில நியாயமா உன் காலையும் உடைச்சு போடணும். உனக்கு துணையா இருக்கா பாரு, நீ ஆத்தக்கறி காலையும் உடைக்கணும். என்ன ஏண்டி இருக்கிற? நீ காலையில தானே பேசிட்டு இருந்தீங்க, நான் சும்மா தானே இருந்தேன். சும்மா இருக்கிறது எனக்கு சம்மதம்ங்கிற அர்த்தத்துல. ஆமாண்டி, எனக்கு சம்மதம் தான். நீ அந்த மாப்பிள்ளை தான் கட்டிக்கணும். எனக்கு அவனை பிடிக்கல. போட்டோ காட்டும் போது பூக்கடையில பார்த்த போது அந்த மாப்பிள்ளை சரின்னு சொன்ன. நீ முட்டாளாமா? இல்ல இல்ல, நான் தான் முட்டாள். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன லூஸ் ஆக்கிட்டீங்க. உங்ககிட்ட நேரா சொல்லாம கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொன்னோம். இதுல தப்பு என்ன இருக்கு? இத பார், உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். அவர் தான் உனக்கு மாப்பிள்ளை. நீ பசியா வருவியன்னு பார்த்து பார்த்து சமைச்ச என் கையால உனக்கு விஷத்தை கொடுக்க வச்சிடாத. இந்த பார், இதுக்கு மேல எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான், எனக்கு அவன் மாப்பிள்ளை இல்ல. அவர் தான் உனக்கு மாப்பிள்ளை. கல்யாணத்தை பேசி முடிக்கிற. அது மாதிரி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் பத்திரக்காளியா மாறிடுவேன். தலை நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க இளவரசி? என்ன கண்டிப்பா வேலையில எடுத்துப்பீங்க மேடம். அது எப்படி நீங்க அந்த முடிவுக்கு வரலாம்? இல்ல மேடம், நான் வேலைக்கு தேவையில்லைன்னு நினைச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டு நானே தலை குனிஞ்சிட்டு போற மாதிரி நீங்க இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்கள தான் நீங்க வேலைக்கு சேர்த்துப்பீங்கன்னு சொன்னாலும் என்ன வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல, அப்பவே எனக்கு என்னமோ தோணுச்சு நீங்க என்ன வேலையில சேர்த்துப்பீங்கன்னு. என்ன நீங்க உங்களுக்கு போட்ட ரூல்ஸை கொஞ்சம் மீறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். 10% கரெக்ட். உங்களுக்கு வேலை தரேன். தேங்க்யூ மேடம். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து யாருக்குமே இறங்காத மனசு உங்களுக்காக இறங்கி இருக்கு. உனக்கான மொபைல் பில்ல கம்பெனி கட்டிடும். வெளியூர் போறதுக்கான டிராவலிங் அலவன்ஸ், லாட்ஜிங் எல்லாத்தையும் கம்பெனி கொடுத்துரும். நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது பூரண ஒத்துழைப்ப, முன்னேறதுக்கான உழைப்ப. கண்டிப்பா மேடம். இனிமே என்னுடைய சிந்தனை ஃபுல்லா நம்ம கம்பெனி மேலதான் இருக்கும். இது நான் உனக்கு கொடுக்க போற அட்வான்ஸ் பணம். சம்பளம் மாசம் தொடங்கினதும் 1ஆம் தேதி வந்துடும். உழைக்கிறவனுக்கான கூலிய அவன் வேர்வை காயறதுக்குள்ள கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க. அதனால மாசம் பிறந்த 1ஆம் தேதியே நம்ம கம்பெனில சம்பளம் வந்துடும். இந்தா மேடம், வாங்கிக்கம்மா. தேங்க்யூ மேடம். நீ போறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவாங்க, வாங்கிக்க. லஞ்ச் ஆர்டர் பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்ன? எதுக்கு மேடம் இதெல்லாம்? ஒன்னா சாப்பிட்டாதான் நமக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரும்.
நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாமா? அக்கா அக்கா, என்ன கையில் அங்கே நின்னு கூப்பிடுற? உள்ள வா. நீ ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா, நான் உள்ள வரேன். என்னடி சொல்ற? ஆரத்தி எடுக்கணுமா? கல்யாணம் முடிஞ்ச மாதிரி கனவு கண்டு தூக்கத்துல எழுந்து நடந்து வந்துட்டியா? சரி, வீட்ல யாரு இருக்கா? யாரும் இல்ல. அப்ப எனக்கு ஆரத்தி எடு. என்னடி விளையாடுறியா? நான் ஒண்ணும் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். புதுசா ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்து தானே உள்ள கூட்டிட்டு போவாங்க. என்னடி சொல்ற? நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமே இங்கதான் இருக்க போறேன். கயல், நீ முதல்ல உள்ள வா. என்ன நடந்ததுன்னு சொல்லி. முதல்ல ஆரத்தி எடுத்துட்டு வா. சொன்ன கேட்க மாட்டால, உள்ள வாடி. இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு அந்த வீட்ல இருக்க பிடிக்கல, நான் வந்துட்டேன். அதான் ஏன் பிடிக்கல? அம்மா கூட ஏதாவது சண்டையா? ஆமா, சண்டைதான். அது அடிக்கடி நடக்கிறதானே. ஆனா இது அந்த மாதிரி இல்லக்கா. வேற எந்த மாதிரி? ஐயோ, அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. இத்தனை நாளா சொல்லாம இருந்தாங்களே, அதுக்கு நீ சந்தோஷப்பட்டுக்கணும். சரி, கல்யாணம் படிக்கும் தானே சொன்னாங்க, அதுக்கு நீ கோச்சிட்டு வந்துட்டியா? அவங்க மாப்பிள்ளையே பாத்துட்டாங்க. எல்லாம் இந்த காலி பண்ண வேலை. காட்டு மாக்கா மாதிரி இருக்கான். அவன் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறானா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த ஒத்த காலையும் உடைச்சிட்டா என்னன்னு தோணுது. ஓஹோ, காட்டு மாக்கா மாதிரி இருக்கிறதா இப்ப பிரச்சனையா? அப்ப மாப்பிள்ளை ஹீரோ மாதிரி இருந்தா சரின்னு இருப்பியா? அக்கா, ஆத்திரத்தை கிளப்பாத. நானே கொலை வெறியில இருக்கேன். நீ கோவப்படுறதெல்லாம் சரி, அதுக்கு அங்கேயே இருந்து அம்மாவை சரி கட்ட பாத்துருக்கணும். இங்க வந்து தங்குறேன்னு சொன்னா என்ன சொல்றது? இது என்னைக்கா இருந்தாலும் நான் வந்து இருக்க போற இடம் தானே. அது நீயும் நானும் மனசுல வச்சிருக்கிற விஷயம். இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்க உன்னை நான் எப்படி இங்க தங்க வைக்க முடியும்? சரி, நான் என் அக்கா வீட்ல வந்து தங்குற மாதிரி இருக்கட்டும். உங்க அக்காவே வந்து தங்கி இருக்கிற வீடு இது. நீ என்னதான் சொல்லு, நான் இங்க இருந்து போக மாட்டேன். இந்த வீட்ல இப்ப இருக்கிற நிலைமை என்ன? எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. குடிச்சிட்டு இருந்த என் புருஷன் இப்ப தெரிஞ்சிட்டாரு. அவர் குடிக்கிறதால இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேனா, திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த மாமா இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரு. பிரச்சனைனாலே காது தூரம் ஓடுற சுப்பிரமணி இப்போ கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல நீயும் கல்யாணம் ஆகாமலே இங்க வந்து உட்கார்ந்திருந்தா ஊர்ல எல்லாம் தப்பா பேசி இன்னொரு பிரச்சனை புதுசா வராது? அட, மத்தவங்க பேசுறது இருக்கட்டும், அம்மாவும் இங்க வந்து நிப்பாங்களே, அவங்களை எப்படி சமாளிக்கிறது? அதனாலதான் சொல்றேன், நீ இந்த வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா தான் வரணும். நீ சொல்றது சரிக்கா. அதுக்காக நான் அம்மா கூட போயிருந்தா என்ன எப்படியாவது கட்டாயப்படுத்தி அந்த காட்டு மக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு தான் நடந்திருக்கா என்ன? சுப்பிரமணி தான் உனக்கு விதினா அத மாத்துறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாது. நம்பு. நான் கிளம்புறேன். ஏய், நான் சொன்னேன்னு வேற எங்கேயாவது போய் உட்காந்து கதடி. வேற எங்கேயோ தான் நான் போறேன். கிளம்பும் போது அம்மா பூண்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. பூண்டு வாங்கிட்டு தான் போகணும். உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? பூண்டு வாங்குறது இல்லையா? ஏய், வாடா. வா சரியா, அண்ணி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வா வா நீ. ஏய், வாடா சரியா, நம்ம வீடு தானே. வா அண்ணே. அண்ணே, இதோ வரேன். அண்ணே, இவனை எங்கெல்லாமோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இவன் வீட்டை விட்டே வெளியில போனானா. முதல்ல அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்களேன். சுப்பிரமணி, அப்ப நான் வரட்டுமா? சரி, நானும் கலெக்ஷனுக்கு கிளம்பணும். அண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள சரி எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? எந்த ஏரியா கலெக்ஷன் போற சுப்பிரமணி? வலசரவாக்கம் ஏரியாவுக்கு போறேன். அப்படியா? அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. மன்னிக்கிறதா? நான் யாருப்பா உன்னை மன்னிக்கிறதுக்கு? இப்பவே நான் ஏதாவது யதார்த்தமா சொன்னா நீ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுற. அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டதா என் மேல கோவப்படுறாங்க. எனக்கு எதுக்குப்பா இந்த வம்பெல்லாம்?
என்ன நீ என்னென்னவோ சொல்றீங்க? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? மனசுல பட்டதை சொன்னா எல்லாருக்கும் பொல்லாப்பு. எனக்கு எந்த வம்பு வேணாம்ப்பா. அண்ணே, நீங்க பேசுறத பார்த்தா என் மேல கோவமா இருக்க மாதிரி தெரியுது. என்னது? ஓ மேல கோபப்படுறதுக்கு நான் யாருப்பா? அதுக்கு எனக்கு உரிமை இருக்கா என்ன? வடிச்சு கொட்டுறதா என் வேலை. அதை தாண்டி நான் ஏதாவது செஞ்சேன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் நான் வேண்டாதவள ஆயிடுறேனே. அண்ணே, என்ன நான் சொல்றது தப்புன்னு சொல்றியா? இங்க பாருப்பா, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி. வேலைக்காரியா வரவளுக்கு கூட சம்பளம் உண்டு. ஏன் தலைவிதி தாலிய வாங்கிட்டு வேலைக்காரியா வந்திருக்கேன். நீ இந்த வீட்டு உரிமையாளர். இந்த வீட்டுக்கு உரிமை இருக்கவங்க மேல கோபப்படுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அண்ணே, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன? தப்பா? நீயா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே தப்பு பண்றதில்ல, என் ஒருத்தியை தவிர. இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லப்பா, நானே ஒரு புரியாதவ. நான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன்? நான் உன்கிட்ட எதையாவது சொல்ல போக நீ போய் உங்க அம்மா கிட்ட சண்டை போட, அப்புறம் இந்த வீட்டுக்கு போலீஸ் வரும். தேவையா? இல்லாத போலாத கேஸ் எல்லாம் என் மேல வரும். எனக்கு நீ எந்த நாதியும் இல்ல. இந்த வீட்டுல நடக்கிறது பிடிக்காம வீட்டை விட்டு வெளில போனாலும் நடுத்தருவுல தான் நிக்கணும். ஏன்னா எங்க அம்மாவை எதிர்த்துட்டு தானே நான் இங்க வந்திருக்கேன். இங்க நடக்கிறதெல்லாம் அனுபவிச்சாக்கணும்னு என்னோட தலைவிதி. வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைன்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு என் கதை. சரி சரி விடு, கை கழுவிட்டு சாப்பிடவா. இருட்டனி, டைம் ஆச்சு. நான் போய் ஸ்கூல்ல இருந்து ஷாமிலி பாப்பா கூட்டி வந்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உனக்கு எதுக்கு அந்த சிரமம் எல்லாம்? என் குழந்தைய நானே கூட்டிட்டு வந்துக்கிறேன். சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போறேன். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். நாளைக்கு காசு கொண்டு வந்து தரேன். சரிம்மா. வாமா. பாக்கி எவ்வளவு தரணும் அண்ணாச்சி? ஏம்மா, கணக்கு பார்த்து காசெல்லாம் கொடுத்துட்டாங்களாம்மா? கொடுத்துட்டாங்களா? யாரு? உங்களை கட்டிக்கு போறாரு கார்த்திகேயன் சார் தான் கொடுத்தாரு. அப்படியா? என்கிட்ட அவர் சொல்லல. அம்மாவும் தங்கச்சியும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. அப்புறம் நீங்க சீட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா, அது என்னாச்சு? அந்த கம்பெனி மூடியாச்சு. இப்போ எனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் பரவாயில்லையாம்மா? அப்ப நான் வரேன். சரிம்மா. வாப்பா சுப்பிரமணி, இளவரசி இப்பதான் வந்துட்டு போச்சு. நீ சொன்ன மாதிரியே நீ கொடுத்த காசை கார்த்திகை சார் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. நீ உதவி பண்றதுக்கு அந்த பொண்ணுல உனக்கு நன்றி சொல்லணும். பொய் சொன்னதுக்கு நீ எதுக்குப்பா எனக்கு நன்றி சொல்ற? நல்ல காரியத்துக்காக தானே போய் சொன்னீங்க. என்ன நல்ல காரியமோ? உனக்கே வருமானம் குறைஞ்சு போச்சு. இந்த நிலைமையில அந்த குடும்பத்துக்கு நீ உதவி பண்ற. இது உதவி பண்றது இல்ல அண்ணாச்சி, கடனை தீக்கிறது. தீராதுன்னு தெரிஞ்சே தீக்க முயற்சி பண்றதுதான். என்ன மனுஷியா நீ? அந்த பொண்ணுக்கு வேலை போயிடுச்சு நீ புலம்பிக்கிட்டு இருந்தியே, அந்த பொண்ணுக்கு இப்ப நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருச்சு தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. வாமா. அண்ணாச்சி ஒரு 1000 ரூபாய் சேஞ்ச் கொடுங்க. சரிம்மா இரு. சுப்பிரமணி, ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. எனக்கு அந்த சில்லறைய வேணாம். சுப்பிரமணி, உன் கைப்பட்ட காசே வேணான்னு சொல்லிட்டு போது, போன மாசம் அவங்க சாப்பிட்டதுக்கு காசை நீ தான் கொடுத்துன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆக போதும்? வாங்க உட்காருங்க. உட்கார். என்னடா சொன்ன நேரத்துக்கு வர்றது இல்லையா? இப்ப வருவேன் அப்ப வருவேன்னு 1 மணி நேரமா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன சித்தி பண்றது? 6 மாசமா ஒருத்தன் வாடகை கொடுக்காம குடும்பத்தோட எஸ்கேப் ஆக பார்த்தான். அவனை பிடிச்சி பஞ்சாயத்து பண்ணிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதான். இந்தங்க தம்பி வாங்கிக்க. சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏண்டா மூச்சுக்கு 300 தடவை ராசமாலை பார்த்து அத்தை அத்தைன்னு கூப்பிடுற, இன்னும் ஏண்டா காப்பி குடிக்க தயங்குற? அது இல்ல சித்தி, அவங்கள பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு அத்தைன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் எதை பத்தியும் யோசிக்காம அத்தைன்னு சொல்லிட்டேன். அத்தைன்னு உரிமையோட சொல்லிட்டல, நீ தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள. அத அத்தை அவங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும். காப்பி குடிங்க மாப்பிள. போதுமா?
ராசமாலே சொல்லிட்டா, நீ தாராளமா கை நினைக்கலாம். காப்பிய குடி. இங்க பாரு நாகராசு, ஆம்பளை இல்லாத வீடு இது. நீதான் புள்ளையா இருந்து பாத்துக்கணும். 2 பொண்ணுகளையும் ராசமா 2 கண்ணா நினைச்சுதான் வளர்த்தா. 2 முத்துங்க. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர்றதுக்கு நீதான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன சித்தி, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? என்ன ஒரே ஒரு வருத்தம், இவ்வளவு நல்ல குணமான அத்தைகிட்ட இருந்து இத்தனை வருஷமா வட்டி வசூல் பண்ணிட்டமேன்னு ஒரே வருத்தமா போச்சு. சில நேரத்துல இந்த வட்டி தொழிலே விட்டுலான்னு தோணுது. மாப்பிள, கடன் வாங்கினது நான், வட்டி கொடுத்துதான் ஆகணும். இனிமே அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அந்த பத்திரத்தையே கிழிச்சு போட்டுறேன். ஏன்ட்ட உங்களுக்கு மெட்ராஸ்ல எந்த ஏரியா பிடிக்கும்? ஏன் மாப்பிள? இல்ல சொல்லுங்களேன். சும்மா சொல்ல. நாக பேசினா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்க அத்தை. குன்றத்தூர் மாப்பிள. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் முருகன் கோவிலுக்கு போய் அழுதுருவேன். சரிங்க அத்தை, அப்ப குன்றத்தூர்லயே உங்க பேர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்துறேன். பிறகு என்ன, ராசமாக்கு இனிமே கவலையே இல்ல. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட ராசமா பேருக்கு ஒரு வீட்டை பதிவு பண்ணிடலாம். என்ன நாகராசு, நான் சொல்றது சரிதானே? ஆமா சித்தி, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீட்டை பார்த்து வச்சிருவான். அத்தைக்கு எது பிடிக்குதோ அதையே முடிச்சிருவான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அதுவே போதும். ராசமா தயங்குறா. நீ ஆக வேண்டியதை பாரு நாகராசு. நாளைக்கு அக்கா கூட்டு வந்து சின்னதா ஒரு ஒப்பு தாம்பளை மாதிரி மாத்திக்கலாம். மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ராசமா, நான் சொல்றது சரிதானே? எல்லாம் சரி. சரிங்க சித்தி, நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி அக்காவையும் கூட்டிட்டு வரேன். அக்காவும் பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வாங்க சித்தி. இந்த வர ராசமா. இந்த பாருடா, பொண்ணு கொஞ்சம் முரட்டு முடிப்பா. அவளை நீ தான் உன் வழிக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா உன் கலருக்கு இந்த மாதிரி சவுப்பு கிளி சிக்காது. புரியுதாடா? சரி சித்தி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துப்போம். பாரு ரசமா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறனாலதான் சரியான நேரத்துக்கு ஒப்பு தாம்பளை மாத்தும் போது கையில் வந்துட்டா. வா கையில வந்து உட்காருவா. காளி, யாரு கேட்டு இதெல்லாம் பண்ண? ஏப்பா சுப்பிரமணி, அந்த கேஸ் என்னாச்சு? நடந்துட்டு இருக்கு. ஏய், என் பொண்டாட்டி படத்தை அவங்க அம்மா கொடுக்க சொல்றதுக்கு நீ யாரியா? உன் பொண்டாட்டியே உன்னை மதிக்காத நிலைமையில இருக்கும்போது என் பொண்டாட்டி படத்தை அவங்க அம்மா கொடுக்க சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? அது இல்லப்பா, இளவரசி அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லையே. பாவம், தகப்பன் இல்லாத குடும்பம்ப்பா. யோ, தகப்பன் இல்லாத குடும்பம்னா நீ போய் வாட்ச்மேன் உத்தியோகம் பார்த்து உன் சம்பளத்தை குடியா.